எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தை பாக்கியம் உண்டாக, துன்பம் கவலை நீங்க, பாதுகாப்பு கிடைக்க ஓதும் துவாக்கள். நாம் துவாக்கள் கேட்கும் முன் முதலில் ஸலவாத் ஓதினால் மிகவும் நல்லது. எந்த ஸலவாத் இருந்தாலும் முதலில் ஓத வேண்டும். நாம் தொழுகையில் ஓதும் ஸலவாத்துல் இப்ராஹிம் ஓதினால் மிகவும் நல்லது. எந்த ஸலவாத்தாக இருந்தாலும் நம் சக்திக்கு தகுந்தபடி 3 முறை அல்லது 7 முறை அல்லது 11 முறை அல்லது 100 முறையும் ஓதி வரலாம். ஸலவாத் ஓதிவிட்டு யூனுஸ் நபி மீன் வயிற்றில் இருந்தபோது ஓதிய திக்கிரை ஓத வேண்டும். 40 முறையும் ஓதலாம், 100 முறையும் ஓதலாம், அதிகமாகவும் ஓதி துவா கேட்கலாம். அந்த திக்கிர்: ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம், லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். இந்த திக்கிரின் அர்த்தம்: வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக நான் அநீதி இழைந்தவர்களின் ஒருவனாகி விட்டேன் என்று அர்த்தம். இந்த திக்கிரை ஓதிவிட்டு பாவ மன்னிப்பு துவா: அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று அர்த்தம். உங்களால் முடிந்த அளவு இந்த திக்கிரை ஓதிவிட்டு ரப்பி ஹப்லி மில்லா துன்ஹா ஸுரிய்யாத்தன் தய்யிபாத்தன் இன்னக ஸமீஉத் துவா. இந்த துவாவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்நிதியை எனக்கு கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியேற்று அருள்பவனாக உள்ளாய். இந்த துவாவை 100 முறை ஓதினால் மிகவும் நல்லது. உங்களால் முடிந்த அளவும் ஓதலாம். இந்த துவாவை ஓதிவிட்டு மீண்டும் ஸலவாத் ஓத வேண்டும். ஸலவாத் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன்.